بسم الله الرحمن الرحيم. மௌலித் கிதாபுல பொய் இருக்குன்னு நிரூபிச்சோம். பதில் இருந்துச்சா? இதை ஓதினா நன்மையா? குர்ஆன் ஓதினா நன்மை இருக்குல்ல? ஒவ்வொரு வார்த்தையும் குர்ஆனுக்கு உட்பட்டு சொன்னீங்கல்ல மௌலிதுல, இந்த வார்த்தை ஓதினா நன்மையா? பதில் காணும். வேற என்ன? மௌலிதுல பொய் இருக்கு, ஆபத்து இருக்குது, கிறுக்குத்தனம் இருக்குது, வரிசையா நிரூபிச்சு சொல்றோம். நாங்கள் சொல்றதெல்லாம் பொய்னீங்கல்ல, இது 3 விஷயம் இருக்கா இல்லையா? இருக்குது, ஒத்துக்கிறாங்க. நிறைய சொன்னோம், இருக்கிற ஒரு 4 தான் சொல்லுவாங்க. அதற்கு என்ன? இந்த சுன்னத்துல் ஜமாத்தை தாங்கி பிடிப்பதற்காக, அந்த கொள்கையை வழிபடுத்துவதற்காக எங்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய போகிறோம் என்று மக்களுக்கு படம் காட்டிக் கொண்டு விவாதம் செய்ய வந்தாங்கல்ல, இத்தனை ஆண்டு காலமாக இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் இவர்கள் என்று அந்த மக்களை நிரூபிக்கணும். அதனுடைய கடமை. எப்படி நிரூபிக்கணும்? அவர்கள் வாயிலிருந்து அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகக்கூடிய அந்த அடிப்படை கொள்கையை அப்படி வெளியே வைக்கணும். அசத்தியவானுடைய வாயிலிருந்து தெளிவா வரும், நான் இஸ்லாத்தை வெளியே இருக்கிறேன். அந்த மாதிரி வர வைக்கிறோமா? இன்னொரு ஆதரத்துக்கு போறோம். எப்படி? முஹைதீன் மௌலிது வருது, மையுனாதி இஸ்மி அல்பம் பி கல்வத்திஹி. முஹைதீன் மௌலிது, முஹைதீன் ஆண்டவர் சொன்னாராம், அப்துல் காதிர் சொன்னாரா, மையுனாதி இஸ்மி, யார் என்னுடைய பெயரை அல்பம் பி கல்வத்திஹி, தனிமையிலே இருந்து 1000 முறை கூப்பிடுகிறானோ, அல்பம் பி ஹிம்மத்திஹி, முக்கியத்துவத்தை உணர்ந்து கூப்பிடுகிறானோ. எப்படி? 12 ரக்காத் தொழுது, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி, சூரத்துல் இக்லாஸ், குல் ஹுவல்லாஹு ஓதி, அதற்கு பிறகு அவர் கூப்பிட வேண்டும், யா முஹைதீன் யா கௌசுல் ஆலம் அஸ்ஸுரா வஹதிர்னி. கௌசுல் ஆலம் அவர்களே, முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களே, விரைவாக வந்து விடுங்கள், இங்கே ஆஜராகுங்கள், விரைவாக வாங்க, ஆஜராகுங்கன்னு கேட்டா, அஜப்துஹு அஜ்லி தாவத்திஹி, அவன் அப்படி கூப்பிட்டதற்காக நான் பதிலளிப்பேன், வந்து நிற்பேன் சொன்னார்ல. இதே வேளையிலே 200 பேர் சுன்னத் ஜமாத்தினர்கள், 200 பேர் தௌஹீத் ஜமாத்தினர்கள் அமர்ந்திருக்கிற இந்த மேடையிலே ஒரு ஆள் உங்களிலே கூப்பிட்டு காட்டுங்க, மௌலிது கிதாபுல எல்லா குர்ஆனுக்கு உட்பட்டது என்றால் இதுக்கு என்ன ஆதாரம்? இப்படி இருந்து போன ஒரு 1000 முறை அழைத்தால் வருவார் என்று குர்ஆனுக்கு காட்டுங்க, ஹதீஸுக்கு காட்டுங்க. உழப்பிட்டு போக பாத்தீங்களா? அது சரிதான் என்றால் நிரூபிச்சு காட்டுங்க. உங்களை யாரும் நின்று 12 ரக்காத் தொழுங்க, டைம் தரும், 12 ரக்காத் தொழுங்க, முஹைதீன் அப்துல் காதிர் வாங்க 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 கத்துங்க. ஆனா ஒண்ணுங்க, அவர் வரமாட்டார். அப்படி வந்தால் மண்டபத்துக்குள்ள வரமாட்டார். ஏன்? பார்வையாளர்கள் 200 பேர் தான் சுன்னத் ஜமாத்லயும், 200 பேர் தௌஹீத் ஜமாத்லயும், அதனால விடக்கூடாது. சரி, ஒரு வாரத்துக்கு வந்துட்டார்ல கூப்பிட்டா, அதனால உள்ள விடுறோமா? மேடையில் ஏறக்கூடாது, பார்வையாளர்கள் மேடையில் ஏறக்கூடாதுங்கிற விதி. சரி, ஒரு பெரிய அரசுல நடக்க போகுது, மேடையில் ஏற்றுவோம், ஏற்படக்கூடாது. அதையும் நீ பேசியாம்பா, ஏன் மௌலிது திட்டுறீங்க? அது சரிப்பா சொல்லிட்டு வேண்டுமே, அத்தனை ஒத்துக்கிறோமே. 20 வருஷமா மக்களை ஏமாத்து மாதிரி எங்களை ஏமாத்துறீங்களா? அல்லது எங்களை சரியா இல்லைங்க, தப்பு செஞ்சோம், மௌலிது தப்பு ஒத்து போறீங்களா? இது ஒரு நன்மையா? நாங்க சொல்றதெல்லாம் பொய்யா? கேட்கிறோம். உடனே அவருக்கு கோயம்புத்தூர் சொல்ற மக்களே, அது இருக்கிறதான் 12 ரக்காத் தொழுதாங்க, இருக்கு, வேலை சொல்லலாம், அவையா கூப்பிட்டாலும் கும்பல் அதற்கு விஷயமே இல்லை அப்படிங்கிற. கூப்பிட்டால் வருவார் என்றால் கூப்பிட்டு காட்டுங்க, வீட்டு கேட்கிறோம். உடனே அங்கிருந்து அப்படி கேட்கிறவர்கள் வயசானவர்கள், இதான் இளம் மூலமா வயசானவர் கேட்கிறார், மக்களே பார்த்தீர்களா தௌஹீத்வாதிகள் ஏமாட, இவங்க இஸ்லாத்தை விட்டு இத்தனை வருடமாக இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள், தூரமாக்கி கொண்டிருந்தார்கள் என்பதை தெளிவா அவருடைய வாயில சொல்றார். அல்லாஹ் சொல்றான், உதுவுனி அஸ்தக்ஃபிருக்கும், அல்லாஹ் என்னை அழைத்தால் அஸ்தக்ஃபிருக்கும், நான் உங்களுக்கு பதிலளிப்பேன். கூப்பிட்டு காட்டுங்க, சொல்ல முடியுமா? அல்லாஹ் கூப்பிட்டு காட்டுறேன், அப்புறம் மனிதர்கள் கூப்பிடலாம் அப்படிங்கிறது. அல்லாஹ் கூட வரலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொன்னார்கள், இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தால் ஒன்று அதை ஏற்றுக்கொள்வான், அல்லது உங்களுடைய பாவமான அல்லது ஒரு விபத்திலிருந்து காப்பாற்றுவான், அல்லது மறுமையில சவால் கூலி தருவான். அல்லது நீங்க இறைவனை இப்படி கேட்கறீங்க, துவா கேட்கறீங்க, இறைவா உங்க பார்த்து கேட்கறீங்களா? பார்க்க முடியாது. ஏன்? நமக்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், எப்படி உன்னை பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொன்னா லன்தரானி, நீ என்ன பார்க்க முடியாதுன்றாங்க. அப்படி அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய சக்தி நம்ம கண்ணுக்கு இல்லையில, அதை தெரிஞ்சுட்டு அல்லாஹ் பார்க்க முடியாது, கூப்பிட்டா இப்படி எல்லாம் பார்க்க முடியாது தெரிஞ்சும் கூட சொல்றாங்க, அல்லாஹ் போட்டு பாருங்க, அப்புறம் மீது போட்டு தரலாம். உடனே நம் தரப்ப சொன்னோம், இந்த மாதிரி கல்ல பயந்துடுவான், திருட்டு பயந்துடுவான், அவன்
ஏதோ கற்சிலைகள் இருந்தால் இந்த கடவுளை அழைத்தால் 1000 முறை அழைத்தால் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை வலுப்படுத்துவாங்க. எங்கப்பா கூட்டு காட்டுன்னு கேட்டா அல்லாஹ் மூலம் சொல்றான், கூட்டு காட்டு சொல்லுவான். இந்த பாதை தவறான பாதை. இஸ்லாத்தோடு இந்த மக்களை இத்தனை நாட்களாக கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. இதை ஓதுன நன்மையா? இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டீங்க, இதை ஓதுன நன்மையான்னு கேட்டோம். அல்லாஹ்வோடு அப்துல் காதர் ஜீலானியை ஒப்பிட்டு, அப்துல் காதர் ஜீலா அல்லாஹ் எப்படி கூப்பிட்டால் வரமாட்டாரோ அது மாதிரி அப்துல் காதர் ஜீலானி கூப்பிட்டா வரமாட்டார். அல்லாஹ் எப்படி நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்றுவாரோ அப்துல் காதர் ஜீலானி நிறைவேற்றுவார். அல்லாஹ்வோடு ஒப்பிட்டீங்களா? இஸ்லாத்துக்கு வெளியே போயிட்டீங்களா? முருங்கதாய் போனதை காட்டணும். தெளிவான சக்தி முழக்கம் நடந்தது. மௌலித் ஓதலாம், வணக்கம், இபாதத்து, சவாபு என்றெல்லாம் வயசு முழக்கம் நடத்தி கொண்டிருந்த கூட்டத்தார்களை அந்த அசத்திய கூடாரத்தை சத்தியம் என்ற ஈட்டியை தூக்கி வீசினோம். குர்ஆனுடைய ஆயத்தின் மூலமாக வீசினோம். ஹதீஸிலே அள்ளி போட்டதன் மூலமாக வீசினோம். இந்த சத்தியம் அசத்தியத்தை நொறுக்கியது. அங்கே அசத்தியவாதங்கள் அறிந்து போய்விட்டது. வேற என்ன? அவங்க இந்த மோடிலாம் 5க்கும் 10க்கும் அலையிறதுக்கு தான். இன்னொன்னுங்க, அவங்க 5க்கும் 10க்கும் அலையிற சொல்லக்கூடாது. ஏன்? ஆளுநர்களை விட மக்கள் தான் திட்டணும். அவங்களே காசு போடுவாங்க, சம்பளம் குறைவா இருக்கிறவங்க போறாங்க. கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்து அதெல்லாம் வேணாம் நிப்பாட்டணும். பொதுமக்கள் முத்தவழிகள் நினைச்சுங்க அதெல்லாம் முடியும். அவங்க பாவம், அவங்க 7 வருஷம் படிச்சு என்ன வீட்டுக்கு என்ன செய்வாங்க? ஏதோ 5 இருக்கு இல்லாத இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க நல்ல வாழ்க்கை அடைச்சதுன்னா முத்தவழி கையில் இருக்குது. பள்ளிவாசல் முன்னாடி நல்லா வளர்த்துங்க. அவங்களுக்கு இருக்க தேவையான எவ்வளவு உதவி தொகை அவ்வளவு தேவை கொடுங்க. குரானை இதை சொல்லுப்பா, மக்கள்கிட்ட வரட்சின வட்டியெல்லாம் ஒழிப்பா அப்படின்னு அதிகமா காசு கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லையா நான் போவாங்க. முதல்ல மக்களை திறந்தோம். சரி, இப்ப வயிற்று குழம்புல நடத்துறாங்க. இருக்கு ஆதாரம் சொல்லணும்ல. மௌலிக கித்தாப் வந்து ஆதாரம் சொல்றோம். மௌலிதுல அவங்க வச்சிருக்கிற கித்தாப் தான். நம்ம புத்தகம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்க கித்தாபிலே முதல் பக்கத்தில் இருக்கிறது இந்த மௌலிதை எழுதினால கஷ்டப்பட்டு அவர் 1000 பொருட்கள் திருப்பிட்டாரு. சரி, வேறு போட்டோம் உதவி தர முடியாது. இது வித்தல் வாங்கி ஓடினால ஓடினால் எல்லாத்துக்கும் விருந்தளித்தார். 3000 ஆட்டுக்கடைகள் இருந்தது, 30,000 கோழிக்கடைகள் இருந்தது, 30,000 சகங்கள் பெருமை தட்டு இருந்தது, அதில் ஆடைகள் இருந்தது, எத்தனையோ கிண்ணங்கள் இருந்தது. வந்தவர்களுக்கெல்லாம் இறைச்சியும் சோறு போட்டார்கள். எத்தனையோ உரமாக்கள் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு அன்பளிப்பு வழங்கப்பட்டது. எனவே மௌலித் ஒரு நாள் நன்மை கிடைக்கும் வந்திருக்கேன். இதுல இருந்து எதை மெசேஜ் சொல்றீங்க? எதை எடுத்து காட்டுறீங்க? நாங்க மௌலிதோட வருவோம், அள்ளி கொடுங்கன்னு எடுத்து காட்டுறீங்க. நாங்க மௌலிதோட வருவோம், தட்டு தட்டா சாப்பாடு நீங்க எடுத்து காட்டுறீங்க. இதைத்தானே எடுத்து காட்டுறீங்க. இப்படி ஆரம்பத்தில் எடுத்து காட்டுறதுனால அங்கங்க அங்கே கொடுத்தாங்க. நாளடைவுல மௌலித் பழக்கமாகவும் மக்கள் நடந்தாங்க. அவங்க சக்தி கேட்ட மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. உடனே இவங்க வந்துட்டாங்க, அவங்கவுங்க சக்தி கேட்ட மாதிரி கொடுக்குறாங்கல்ல, நாமளும் அவங்கவுங்க தகுந்தாக்க மௌலித் கொடுக்கலாம். 50 அவங்களுக்கு ஒரு மௌலிது, 500 அவங்களுக்கு ஒரு மௌலிது, 10 அவங்களுக்கு ஒரு மௌலிது, அப்படி இவங்க வச்சாங்கல்ல. இது வைத்து பழப்பு தெளிவா இருந்துச்சோம். இப்ப அவங்க கடமை என்ன? நம்ம ஒப்பந்தத்தை தெளிவா இருந்துச்சாச்சா? அவங்க கடமை என்ன? நாம் சொல்வதெல்லாம் போய் நிரூபிக்கிறோம். அவர்களே தெளிவாக ஒப்புக்கொண்டார்கள். சொன்னார்கள் நாங்கள் இருக்குது, இதுல என்ன நடக்கும் இருக்குன்னு வந்துட்டாங்க. நாங்கள் சொல்வதெல்லாம் பொய் என்ற வாதமாடி மட்டும் போயிடுச்சு. வேற என்ன? இதை ஓதினால் நன்மையா, இதை ஓதினால் நன்மையாங்கிற அபத்தத்தை எல்லாம் தூக்கி போட்டோம்ல. மொபைல் குப்பையெல்லாம் காட்டி இதை ஓதினா நன்மையா கேட்டோம். ஆமாம், நன்மை காட்டாங்களா? பாருங்க சீரிய காட்டல. வேற என்ன? அது மட்டும் போயிடுச்சு. வேற என்ன? நாங்க வைத்து பிறப்பு நடத்துறோம் சொன்னீங்கல்ல, என்ன ஆதாரம்? அது வைக்கிறாங்க. மக்களே, இவர் விஜய் வந்து முன்னில் புத்தகனார், அது 8ஆம் வகுப்பு இருக்கு, 10ஆம் வகுப்பு இருக்கு. இது மொழியில் ஓதலாமா கூடாது என்ற தலைவர்களுடைய விவாதமா, அல்லது தௌஹீத் ஜமாத் சார்பில் வெளியிடப்பட்ட புத்தகங்களை ஆய்வு செய்யக்கூடிய மேடையா இது? ஆய்வு மேடையில் என்ன பண்றீங்க? ஒப்பந்தத்துக்கு உட்பட்டு ஒரு கேள்வி கேளுங்க, பதில் சொல்லாம நடமாட்டோம். ஒப்பந்தத்துக்கு வெளியே 1000 கேட்டாலும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையோ. உடனே என்ன பண்ணா அந்த 8ஐயும் ஒன்றாக்குறாங்க. உங்களாட்ட பார்க்க முடியும். ஐயா, நாங்க 8 கேள்வி கேட்க முடியுமா? 8 கேள்வி அது 8 கேள்வி 8 கேள்வி மக்கள்கிட்ட பதில் ஆகல. அவங்க அதுக்குள்ளே ஒரு ஆள் போட்டு ஒரு தலா பார்த்து கட்டி கொடுக்கணும். அங்க உட்கார்ந்து
விவாதம் ஆரம்பமானதிலிருந்து முந்திர வரைக்கும் 8 கேள்வி மட்டும் தெரியும். அவன் பதில் சொன்னாலும் சரி, அது கேட்டாலும் சரி, பதில் தூங்கினாலும் சரி, 8 கேள்விகள் கேட்டோம் பதிலவில்லை. மக்கள் சிந்தாங்க முதல்ல அவர் கேட்கும் சிந்தாங்கப்பா அவருக்கு அந்த கருத்து சொல்றாரு. என்ன பண்றதுங்க அது முடியாது, திரும்பி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க. அவன் 8 கேள்வியை கேட்டு இதெல்லாம் எதுவும் கேட்ட தெரியுமா? நீங்க மௌனிகள் கூடாது, ஓடக்கூடாது என்று மொழியின் மொழி ஒரு ஆய்வு, சுகாதார மொழி ஆய்வு என்று புது மொழியிலே அது வைத்து கொடுக்கிறாங்க. வைத்துக் கொள்ளாது. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இந்த ஒரு வாரத்தை சொல்றதுக்காக அந்த 8 குப்பையை கேட்டாலும் அந்த 8க்கும் சேர்த்து ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொன்னா 8க்கும் பதில் சொன்ன மாதிரி அந்த பதில் சொன்னா போதும். அது நம்ம கடமை தெளிவா நம்முடைய அறிஞர்கள் சொன்னால் இது வியாபாரமா, மௌனில் ஓடக்கூடாது என்று குர்ஆனில் எடுத்து ஆள காட்டணும், ஹதீஸில் காட்டணும், அதற்கு புத்தகத்துக்கான செலவு தான் அந்த வேலை. அதுக்கான ஏற்பாடு விட்டுக் கொள்கிற வேலை. மௌனில் ஓடலாம் என்று குர்ஆனில் இல்லாத கருத்துக்களை அங்கே போட்டு உங்க சொந்த மண்ணில் இருக்கிற சரக்குகளை தூக்கி போட்டு உங்களுக்கு எடுத்து பண்ணு. உங்க கருத்து சொல்றதுக்கு எழுத்துப்பூர்வமா சொல்றது ஒரு வழி, எங்கள் கருத்தை சொல்வதற்கு குர்ஆனை சொல்ற ஆதாரப்பூர்வமா சொல்வதற்கு எழுத்துப்பூர்வமா சொல்றது ஒரு வழி. இது வியாபாரம், இது எது வியாபாரம்? இது வியாபாரம் என்றால் அவங்க கேட்கறாங்க, வேணும்னா மக்களுக்கு இப்படி திருத்தணும் அக்கறை இருந்தா ஓசில போடுங்க போடும், நண்படுறாங்க அன்னைக்கு போடும். முகையின் மொழி ஆய்வு கூடாது. இப்போ விவாதத்தில் சமர்ப்பிச்சோம்ல அத்தனையும் போட்டு நீங்க விவாதத்துல ஓடி போய் மறுப்பது எல்லாம் சேர்ந்து போறோம். முடிஞ்ச நண்பரத்தாக இலவசம் மக்கள் முயற்சிக்கிறோம். உங்களுக்கு தான் நிறைய பணம் வர ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா வீடியோ கூட செய்து விட்டு அப்படி பணம் இல்ல, நண்பரை வேலை கொடுத்தாங்க செய்யறோம், ஓசிலே போறோம். வேற என்ன இந்த மாதிரி மௌலிகவாத குரான் பூக்கு போறது வியாபாரம். அது இது கருத்தை சமர்ப்பிக்கிறது. நீங்களும் கூட நீங்க சொல்றது சத்தியமாக இருந்தால், நீங்க சொல்ற கருத்து சத்திய கருத்து என்றால் என்ன செய்யணும்? விவாதம் நடந்துச்சு, 15 சீரி வருது, நீங்க 14 சீரி ஆக்கிட்டீங்க, இல்லாத சேர்த்தீங்க, இருக்கிறவங்க கட்டிட்டீங்க, சரி விடுங்க. 16 ஆக்குறீங்கல்ல, ஏன் 4 வைக்கிட்டீங்க? அது வியாபாரம் இல்லையா? அது வைத்து பிறப்பில்லையா? இல்லை, உங்க கொள்கையை சொல்றதுக்காண்டி வித்தீங்க, அவ்வளவுதான். ஆனா தெளிவா ஒத்துக்குவோம். நீங்க வைத்து பிறப்பு என்று சொல்வதா இருந்தா எல்லாத்துக்கும் ஒரு செட்டு ஓசியில விடுங்க. நீங்க வெளியிட்ட அந்த 16 சீடியில முதல் பாகத்தில் அந்த 8 கேள்விகள் கேட்டது பேசுறாரு இன்டர்நேஷனல் நாடு. அதை பார்த்தா தெரிஞ்சு போயிடும் சுன்னத் ஜமாத்துல இருக்கிறவங்க அசத்தியவாதத்தை தான் பேசுறாங்க, தெளிவா தெரிஞ்சிருக்கும். இலவசமா வெளியிடுங்க, முதல் சீடியா வெளியிடுங்க. கேட்கணும் என்ன வைத்து பார்ப்பாரு கருத்து சமர்ப்பிக்கிறது, அதற்கும் தெளிவா பதில் சொல்லணும். முதல் டாபிக் ஓவரா நேரம் குறைவா இருக்கிறதுனாலதான் அந்த அடுக்கப்பட்ட எல்லா அபத்தத்தையும் சொல்லாம குறைவா சொல்லிடுறோம். இவங்க விசாரிச்சு எப்படி எல்லாம் வெளியே போனவருக்கு சாட்சாடா சொல்லிடுவார். வேற என்ன? அதே 200 மக்கள் உட்கார்ந்துருக்காங்க, என்ன பதிலே செய்ய சொன்னாங்க, வருத்தப்பட்டாங்க. யாரு? சுன்னத் ஜமாத்தை நம்பி ஏமாந்து உட்காராங்கல்ல, பதில் சரியா வரலன்னு வருத்தப்பட்டாங்க. நான் சொல்றது பொய் அல்ல, உண்மை. இவங்க விவாதம் முடிச்சுட்டு அது பாயவர் பேசுறார், மக்களே நாங்க ஆதாரத்துமா எடுத்துட்டோமா, நெஞ்சிலிருந்து எடுத்து வச்சோமா, தௌஹீத் ஜமாத் பதில் சொல்ல முடியாம போயிட்டா தௌஹீத் ஜமாத் இருக்கிற மக்கள்லாம் என்னங்க கேள்வியெல்லாம் பதில் சொல்ல அப்படின்ட்டாங்க. நீங்க பாத்தீங்களா? சுன்னத் ஜமாத் இருக்கிறவங்க அப்படி புலம்புனாங்க, அந்த மக்கள் ஏமாந்து புலம்புனாங்க. தௌஹீத்வாதிகள் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியேன்னு புலம்புனாங்க. ஆதாரம் வேணுமா? உங்கள ஒரு ஆளும் அதே டிவியை பேசுறாரு, என்னன்னு மக்களே நானும் விவாதத்திலே பார்வையாளராக ஒருவனாக இருந்தேன் சொல்றாரு. பார்வையாளராக ஒருவனாக இருக்கும் பொழுது தௌஹீத் ஜமாத்தினர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அடுக்கடுக்கான ஆதாரத்தை வைத்த சொல்றாரு. வேணும்னா அதே சிரி போட்டு காட்ட சொல்லுங்க, அடுக்கடுக்கான ஆதாரத்தை வைத்தார். எங்களுக்கு நெஞ்சு குறைத்தது
ஆமா, பாட்டில் இருந்து 2 கோடி அவசியம் கொடுத்தது. அப்போது தௌஹீத்வாதிகள் எல்லாம் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். பாக்கியெல்லாம் நம் தரப்பிலிருந்து அடுக்கடுக்க வைத்தார்கள், சிரித்தார்கள். எங்களுக்கு பலகீனமாக இருந்தோம் இல்லாட்டி நாங்கள் என்னோட இருப்பீங்க வெளியே வந்திருப்பாங்க. அப்ப அடுக்கடுக்க ஆதாரத்தை நாங்கள் வச்சவங்களுக்கு அவங்களே ஆதாரம் சொல்றாங்க. இதான் வேலை. இரண்டாவது என்ன, இறந்தவர்கள் செவியேற்பார்களா? செவியேற்க மாட்டார்கள், நம்முடைய வாதம். செவியேற்பார்கள், அவங்களுடைய வாதம். எப்படி செவியேற்பாங்களாம்? எங்கிருந்து அழைத்தாலும் செவியேற்பார்கள், எப்படி அழைத்தாலும் செவியேற்பார்கள், ஒரே நேரத்தில் அழைத்தாலும் செவியேற்பார்கள், மறைமுகமான மனதிலே இருந்து அழைத்தாலும் செவியேற்பார்கள், உள்ளத்தால் அழைத்தாலும் செவியேற்பார்கள், எந்த மொழியிலே கேட்டாலும் செவியேற்பார்கள். செவியேற்பது மட்டுமில்லாமல் செவியேற்று பதிலளிப்பார்கள். இது யார் சொல்றா? சுன்னத்துல் ஜமாத்தை அடிப்படையா வைத்துக் கொண்டு அப்படி சொல்றாங்கல்ல, அவங்க சொல்றாங்க. நம்ம நிலை என்ன? இந்த ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இருக்குது. இதை நம்ம செய்ய மாட்டாங்க, இந்த மாதிரி பதிலளிக்க மாட்டாங்க. இது நம்முடைய வாதம். நம்முடைய வாதம் இல்லை, ஒரு முஸ்லீமுடைய வாதம் இருக்க வேண்டும். இதை இஸ்லாமிய அடிப்படையே. சரி, இதை நாம என்ன நிரூபிக்கணும்? எங்கிருந்து கேட்டாலும், எப்படி கேட்டாலும், எந்த மொழியில் கேட்டாலும், ஒரே நேரத்தில் கேட்டாலும், உள்ளத்தால் கேட்டாலும் செவியேற்று பதிலளிக்கும் ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. ஆதாரத்தை காட்டணும். காட்டணும்ல ஒன்று. வேற என்ன? இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள், ஆதாரத்தை காட்டணும். 2, செவியேற்றாலும் பதில் சொல்ல மாட்டார்கள், ஆதாரம் காட்டணும். 3. இந்த 3 அடிப்படை கேள்விகள், அடிப்படை காரியங்கள், அடிப்படை கடமைகள் நமக்கு இருக்கிறது. எதிர்த்தரப்பு என்ன? எங்கிருந்து அழைத்தாலும், எப்படி அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும், உள்ளத்தால் அழைத்தாலும் செவியேற்று பதிலளிக்கும் ஆற்றல் இறந்த இறைநேசர்களுக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு ஆதாரம் காட்டுங்க. வேற என்ன? பதிலளிப்பார்கள் சொன்னீங்கல்ல, இதுக்கு ஆதாரம் காட்டுங்க. இறந்தவர்கள் செவியேற்பார்கள் பொதுவான சட்டமா சொன்னீங்கல்ல, அதுக்கு ஆதாரம் காட்டுங்க. 3வது 3 நாமம். இதுல இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள், இது பொதுவாக செவியேற்க மாட்டார்கள், செவியேற்பார்கள், மாறி இருக்குது. நாம முதல்ல நிரூபிக்க வேண்டியது, முதல்ல இந்த மாதிரியான ஆற்றல் எங்கிருந்து வச்சாலும், எப்படி வச்சாலும், எந்த முறையில் வச்சாலும் பதில் சொல்ற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு தான் இருக்குங்கிறது. அதுக்கு நம்ம ஆதாரங்களுக்கு முன்னாடி நினைப்பச்சு நமக்கு முன்னாடி அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க விவாதத்திலான காசு போட்டு அப்படி வருது. அவங்க பேசுறதுக்கு அனுமதி விட்டோம்ல, அவங்க தரப்புல கோயப்படுத்து மரியாதை கோயப்படுத்து அவர்களுக்கு சொன்னார். எப்படி மக்களே, எங்கிருந்து அழைத்தாலும், எப்படி அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும், உள்ளத்தால் அழைத்தாலும் செவியேற்று பதிலளிக்க மாட்டோம், அல்லாஹ்வுக்கு தான் இருக்கிறது என்று நாங்க ஒத்துக்கொள்கிறோம். ஆதாரம் வேண்டுமானால் நாங்களே தருகிறோம். மன்னன் கூறுவது இல்லாத ஜமியான எல்லா ஆற்றலும் அல்லாஹ்வுக்கு தான் இருக்கிறது, அது நாங்க ஒத்துக்கிறோம். சரி, ஒத்துக்கிட்டாங்க. அந்த ஆதாரம் நமக்கு ஆத்மீக அவசியம் ஒத்துக்கிட்டாங்கல்ல, அல்லாஹ்வுக்கு தான் இருக்குங்கிறதுல நமக்கும் அவர்களுக்கும் கருத்து வேலை இல்லை. யாரு கோயப்படுத்த வேற வேறு. நம்ம வேற என்ன நிரூபிக்கணும்? செவியேற்பாங்க மாட்டாங்க, மாட்டாங்க சொல்றோம், செவியேற்பாங்க சொல்றோம், சொல்றாங்க, நிரூபிக்கணும். இது நம்ம சொல்றோம். அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்றான், இன்னக்க லா துஸ்மிஉல் மௌதா, நபியே நீ இறந்தவர்களை செவியேற்க செய்ய முடியாது அப்படிங்கிறான். உடனே அவங்க கேட்கிறாங்க, அதிகாரி பாருங்க, யார நம்பி ஏமாந்தீங்கன்னு பாருங்க கேட்கிறாங்க. இன்னக்க லா துஸ்மிஉல் மௌதா, நபியே இறந்தவர்களை நீ செவியேற்க செய்ய முடியாதுன்னு வருது. அல்லாஹ் செவியேற்க செய்வாங்க, நீ செவியேற்க செய்ய முடியாதுன்னு வருது. அதுல இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் வரலையே அப்படின்னு கேட்கிறாங்க. இறந்தவர்களை விளக்க வைக்க முடியாது, செவியேற்க செய்ய முடியாது, மீண்டும் ஆதரவு சொல்றோம். உடனே அவங்க வீடு கேட்கிறாங்க, இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் இந்த ஆதரவே இல்லை. ஏன் இல்ல? அது முழுமையா அவங்க விளக்குகிறாங்க. அவங்க கருத்து நாள் விளக்குகிறாரு. என்ன விளக்கம்? அது இன்னக்க நிச்சயமாக நீ லாத்து செவியேற்க செய்ய முடியாது, அது மூத்தா இறந்தவர்கள் செவியேற்க செய்ய முடியாது. இது இந்த ஆயத்தினுடைய முதல் துவக்கம் தான், முடிவு இல்லை. முடிவையும் சேர்ந்து படிக்கணும். அல்லாஹ் சொல்றான், வலா துஸ்மிஉ சும்ம துஆ, செவிடர்களை அவர்களையும் நீங்கள் செவியேற்க செய்ய முடியாது, இறந்தவர்களையும் செவியேற்க செய்ய முடியாது, செவிடர்களையும் செவியேற்க செய்ய முடியாது. இதா வல்லவ் முதுகிரின், அவர்கள் புறந்தாட்டி ஓடுவோர் செவியேற்க செய்ய முடியாது அப்படின்னு வருது. அது அவங்க சொல்றாங்க, புறங்காட்டி ஓடும்போது இறந்தவர்கள் செவியேற்க செய்ய முடியாது, புறங்காட்டி ஓடும்போது இந்த செவிடர்களை செவியேற்க செய்ய முடியாதுன்னு சொல்றீங்களே, இந்த உலகத்துல எந்த மௌத்துலயும் மையத்திலேயே ஓடிச்சு அப்படின்னு கேட்டாங்க. ரெண்டாவது என்ன?
செவிடர்கள் ஓடும்போது செவியேற்க செய்ய முடியாதுன்னா நிக்கும்போது செவிடர்கள் கால் கேட்குமா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர். பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226 அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு பிறகு அவங்க சொல்றாங்க, இது இறந்தவர்கள் செவியேற்பு செய்ய முடியாத என்ன தெரியுமா? இந்த நடமாடும் பிணங்களாக காப்பீர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்றா, இந்த மையத்துகள், இந்த நடமாடும் பிணங்கள் இவர்களுக்கு செவியேற்பு செய்ய முடியாது. அதே போல இந்த கருத்து செவிடர்கள், இந்த சத்தியத்தை விளங்காமல் இருக்கிறாங்க செவிடர்கள், அவங்களையும் செவியேற்பு செய்ய முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். இதுக்கு அதான் விளக்கம். அவர்களை விட மிக தெளிவா நம்மளுடைய தலைப்பு போகும்போது பதில் தரும்போது அவங்களை விட புரிய வைக்க வகையில சொல்றோம். என்ன? ஆமாம், நடமாடும் பிணங்கள் என்று காப்பீர்களுக்கு தான் அல்லாஹ் இதை சொல்றார் என்பதை உங்களை விட நாங்கள் தெளிவாக விளங்கியிருக்கிறோம். உங்களை விட நாங்கள் தெளிவாக விளக்கம் செய்யறோம். எப்படி? அதை என்ன சொல்றோம்? இன்னக்கள் நாட்டு காப்பிர கல்பவுதா, அதுதான் அவருடைய அர்த்தமே. காப்பீர்களுக்கு நீங்கள் விளங்க செய்ய முடியாது. எப்படி? இறந்து போனவர்களுக்கு எப்படி விளங்க செய்ய முடியாதோ அது மாதிரி காப்பீடுக்கு விளங்க செய்ய முடியாது அப்படிங்கிற அதுல அல்லாஹ் அதுதான் சொல்றான். இது என்ன சொல்றான்? இறந்து போனவர்களுக்கு விளங்காது என்பதை உதாரணமாக வைத்து சொல்றான். இறந்தவங்களுக்கு கேட்காது இல்ல, விளங்காது இல்ல, அது மாதிரி காப்பீடுகளுக்கு விளங்காது. இது எப்படி உதாரணத்தை புரியுது? ஷேக் அப்துல்லா ஜமாலிக்கு புரிய வைப்பது முடியை கட்டி மழை இருக்கிற மாதிரி அப்படின்னு நான் சொல்றேன். என்ன அர்த்தம்? முடி கட்டி மழை இழுத்தால் மழை வராதுல்ல, அது மாதிரி ஷேக் அப்துல்லா ஜமாலிக்கு புரிய வைக்க முடியாது. முடியை கட்டி மழை இழுத்தால் மழை வராது என்பது கன்ஃபார்ம், உறுதியான விஷயம். அதுபோலத்தான் செத்து போனவங்களுக்கு எப்படி விளங்காதோ கேட்காதோ அது மாதிரி இந்த காப்பீடுகளுக்கு கேட்காது என்றால் செத்து போனவங்களுக்கு கேட்காது என்பது கன்ஃபார்ம். இதுதான் பொதுவான விதித்தோம். தெளிவா சொல்லுவோம். சொன்ன உடனே அவங்க இதை ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு அடுத்து வராங்க, மக்களே இவருக்கு சொல்றார்கள். ஆனால் அதிசய வருகிறது, ஒரு மையத்தை அடக்கப்பட்டால் இன்னும் கூட எஸ்மோ கரானாரியும் இதன் சிறப்பு. இந்த மக்கள் அடக்கம் செய்யப்பட்டு அடக்கம் செய்துவிட்டு திரும்பி சொல்லும் பொழுது அந்த காலடி வசதியை கேட்கிறார்கள் என்று வருகிறது. இறந்தவங்க செய்யேற்க மாட்டாங்க சொல்றாங்க, காலடி வசதியை கேட்குவதுங்க அப்படிங்கிறாங்க. உடனே நாம சொன்னோம், இந்த உலகத்துல எந்த விஷயத்தையுமே இதெல்லாம் சொல்லித்தர வேண்டியிருக்கிறது. அந்த அளவுக்கு 2000 வருஷமா பாடுறாங்க, இத்தனை வருஷம் படிச்சுக்கிறாங்க. என்ன சொன்னோம்? இந்த உலகத்துல எந்த விஷயத்தை சொல்றதா இருந்தாலும் அதுக்கு பொது விதின்னு ஒன்று இருக்கிறது, அதுக்கு ஒரு மாதிரி சொல்லுவோம். விதிவிலக்கம் இருக்கு, அதுக்கு ஒரு மாதிரி சொல்லுவோம். எப்படி? பொதுவா மனிதர்கள் இப்படி செய்கிறார்கள் என்றால் எல்லா மனிதர்களும் அப்படி செய்கிறாங்க அர்த்தம். ஆண்கள் இப்படி செய்கிறார்கள் என்றால் எல்லா ஆண்கள் இப்படி செய்கிறாங்க அர்த்தம். பெண்கள் இப்படி செய்யறாங்கன்னா எல்லா பொம்பளை இப்படி செய்யறாங்க அர்த்தம். அது மாதிரிதான் அல்லாஹ் கூட குர்ஆன்ல சொல்றான், இன்னா கலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்சா, உங்களை ஆம்பளை பொம்பளையிலிருந்து படைச்சோம்னா
எல்லா மனிதர்களையும் ஆம்பளை பெண்மணிலிருந்து படைச்ச ஒரு ஆண் ஒரு பெண்கள் ஜோடியில் தான் படைச்சன்னு அர்த்தம். இப்படி சொன்ன உடனே ஈசா இஸ்லாம் அவர்கள் ஆண் துணை இல்லாமல் தன்னுடைய தாய் மூலம் மட்டுமே பிறந்தாரே அப்படின்னு ஆதாரம் கேட்கக்கூடாது, அது விதிவிலக்கு. அதே மாதிரி எல்லாரையும் ஆண் பெண்ணிலிருந்து படைத்தோம் என்றால் ஆண் மனுஷன் ஆண் பெண் இல்லாமல் வந்தாரே பிறந்தாரே என்று கேட்கக்கூடாது, அது விதிவிலக்கு. அது மாதிரிதான் எல்லா விஷயத்திலும் பொதுவான சட்டம் இருக்கிறது, விதிவிலக்கு இருக்கிறது. விதிவிலக்கு கொண்டு வந்து பொது விதியாக கொண்டு வரக்கூடாது. எப்படி? இதுதான் எல்லா மேடையிலும் எல்லா உலகத்திலும் எந்த நாட்டிலும் எந்த மாநிலத்திலும் எந்த பகுத்தறிவாதி வென்று கொள்வான். ராமசாமிக்கு தூக்கு தண்டனை என்றால் ராமசாமிக்கு தூக்கு தண்டனை, எனவே எல்லாருக்கும் தூக்கு தண்டனை. ராமசாமி கொலைச்சிருந்தாரா, அதனால எல்லாருக்கும் தூக்கு தண்டனை சொல்லக்கூடாது. ராமசாமி கொலைச்சிருந்தா ராமசாமிக்கு தண்டனை, அதை வேறு கொடுக்கூடாது. யாருக்காவது தண்டனை சொன்னா அவரு என்ன தப்பு செஞ்சாரோ அந்த தப்பை சொல்லி தண்டனை சொல்லணும், ஆதாரம் காட்டணும். அது மாதிரி இறந்தவர்கள் சரியிருக்க மாட்டார்கள் பொதுவான விதி. திரும்பி செல்லும் போது என்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்றாங்க, அடக்கம் செய்யப்படும்போது கேட்காதான். அதான் சொல்லுது, அடக்கம் செய்யப்படும் போது தூக்கிட்டு வரும் பொழுது அடக்கி நின்று கொண்டிருக்கும் பொழுது எதுவுமே இல்லை. திரும்பி செல்லும் போது திரும்பி செல்லும் போது மட்டும் கேட்பார்கள். எப்படி நினைக்கணும்? அந்த விஷயத்தை மட்டும்தான் கேட்பாங்க, வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. வேறா இது எவ்வளவு தெளிவா இருக்குது அப்படின்னா உடனே இன்னும் அந்த சப்ஜெக்ட் எப்படி முடிச்சுட்டாங்க. அடுத்த சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவான தெரியும். இது எப்படி கிளம்புது? சப்ஜெக்ட் எப்படி கிளம்பு தெரியுங்களா? நாங்க சொன்னோம், எங்கிருந்து அழைத்தாலும் எப்படி அழைத்தாலும் ஒரே நேரத்தில் அழைத்தாலும் எந்த மொழியில் அழைத்தாலும் செவியேற்கும் மக்கள் உயிரிழந்தவனுக்கே கிடையாது. உயிரிழந்தவனுக்கு கிடையாது. நீங்க எங்கிருந்தோ கூப்பிடுறீங்க, போன் இல்லாம நீங்க கூப்பிடுறீங்க, எதுவுமே இல்லை, எந்த சாதம் கிடையாது. அமெரிக்காவில் கூப்பிட்டா காது இருக்குமா? உயிரிழந்தவனுக்கு கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் உமர் நாட்டு கிட்ட நிக்கிறாங்க. உமர் எல்லாம் அமைதியா இதுறாங்க, என்னப்பா சொல்ற இல்லையா, சட்டமா சொல்லுப்பா. அவரு இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது உங்க சட்டத்தை உயர்த்தாதீங்க நல்லா சொன்னாங்க, அதனால பயந்துட்டார், ரொம்ப அமைதியாட்டார். ஆனா சட்டமா சொல்லு விளங்கல, அவரு சட்டமா சொல்றாரு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும்போது பக்கத்துல இருந்து பேசுறாரு, அமைதியா பேசுறாரு, விளங்கல, செத்து போனது விளங்கும். அது கேட்கிறோம். எல்லாரும் ஒரே நேரத்தில் அழைத்தால் நடக்கும் சொல்றீங்கல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும்போது அவுலியாக்கெல்லாம் பெரிய அவுலியா, அதை வச்சு சொன்னோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோம், பின்னாடி ஒரு சஹாபி குர்ஆனை ஓதுறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க சொல்றாங்க, பமன் நாகேனி குர்ஆன் யார்ப்பா குர்ஆன் என்னோட போட்டி போட்டது, நான் ஓதுறேன், பின்னாடி சேர்ந்தோம்னா இன்னும் பாட குழந்தை அப்படி கேட்கறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுறீங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல மொழிகள் தெரிந்ததா? இல்லையே. தனக்கு மொழி தெரியாதவர்கள் யாராவது வந்தால் அந்த மொழி தெரிந்தவர்களை கூப்பிட்டு நிக்க வச்சு என்ன பேசுறாங்க கேட்டு விளக்கம் தருவாங்களா இல்லையா? நீ அறியாதை எல்லாம் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாத விஷயத்தை எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறான். எனக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் தெரியும் அப்படின்னா உடனே நாம கேட்டோம், இதேதான் அல்லாஹ் மனிதர்களை பத்தி சொல்றான். அல்லமல் இன்சான மாணவியாகும், மனிதனுக்கு தெரியாத எல்லாம் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். என்ன வழங்குவீங்க? மனிதனுக்கு தெரியாத எல்லாம் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான், எனவே எல்லா விஷயத்தையும் விளங்கும்னு சொல்றீங்களா? இல்ல, சில விஷயங்கள். அதுபோல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு சில விஷயங்களை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். வேற என்ன? மறைவான ஞானம், இல்முகை, மறைவான ஞானத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தான் நாடிய சில தூதர்களுக்கு சொல்லுவான். சில விஷயத்தை தான் அந்த சொன்ன பட்டியலையும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சொல்லிடுவாங்க, அது வெளியே வந்துடும். இவங்க சுத்தமாத்துல அதுல இந்த தலைப்பில் வந்துச்சு. எது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவான அத்தனையும் தெரியும், எல்லா விஷயத்தையும் மறைவான தெரியும். நாம சொன்னோம் இல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலதான் தெரியும். ஒரு ஆளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால எல்லா விஷயம் தெரிஞ்சுன்னு சொல்லக்கூடாது. என்ன விஷயம் தெரிஞ்சதோ அந்த விஷயம் தெரிஞ்சுன்னு சொல்லுங்க. பெருமானார் சொல்றாங்க, மக்களே என்ன நீங்க தப்பா பேசுறீர்கள்? இமாம் இருக்கிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் அழைக்கும்போது மாமூன்களை பார்த்து சொல்றாங்க, தப்ப தெரிஞ்சீங்க, நீங்க உள்ளத்துல என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் தெரியும்ட்டாங்க. அது சொல்லாதீங்க. ஏன்? அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது பின்னாடி ஒரு சஹாபி ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹிங்கிறார், சத்தமிட்டு சொல்றார். தனக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் தான் சொல்றார். சலாம் முடிஞ்ச பிறகு யாருக்கா இப்படி சொல்றது கேட்டாங்கல்ல, உள்ளத்தையே தெரியக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது என்ன? எந்த விஷயம் தெரியுமோ அந்த விஷயம் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் மறைவான ஞானமாக அறிவிக்கப்பட்டதோ அந்த பட்டியலை விட
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கப்படாத எத்தனையோ பட்டியல் ரொம்ப ஜாஸ்தி வீரம். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான் ஷம்சுல்லுஹா இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன் குல பெண்மணி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன் குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன் குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அதுக்கு என்ன இந்த வாதத்துல அந்த கோயம்புத்தூர் மரியாதைக்குரிய தெளிவா சொல்லிட்டார். அல்லாஹ்தான் இந்த ஆற்றல் இருக்குதுங்க, நாங்க ஒத்துக்கிறோம். இதை அல்லாஹ் தாலா மனிதர்களுக்கு வழங்குறாங்க. ஆதாரம் கேட்டோம், கடைசி வரைக்கும் தரல. இவ்வாறு நீங்க பாருங்க, கடைசி வரைக்கும் அந்த ஆதாரம் தரல. மனிதர்களுக்கு வழங்குறாங்க, என்ன ஆதாரம் வரல, ஆதாரமே காட்டல. சரி, வேற என்ன? உடனே அவங்க தரப்புல பேசுறாங்க, எதிர்த்தரப்புல பேசுறாங்க, மக்களே இந்த இறந்தவங்கள்ட்ட உதவி தரக்கூடாதுன்னா உயிரோடு கொண்ட உதவி தரக்கூடாது. ஆதாரம் பாருங்க, ஏன்பா இறந்தவங்க உதவி தர்ற ஆதாரம் காட்டி கேட்டா உயிரோட கொண்டு கேட்கக்கூடாது. உயிரோடு உதவி செய்யறாங்க, இறந்தவங்க உதவி செய்வான். நீங்க உயிரோடு கொண்டு கேட்கற தப்பு. இறந்தவங்க கேட்கக்கூடாது, உயிரோடு கேட்கக்கூடாது. தத்துவம் பாருங்க. ஏன் உதவி செய்ய, ஏன் போய் சட்டம் விட்டு உதவி தேடுறீங்க? அதுக்கு என்ன ஆதாரம்? குரான் காட்டுங்க, ஹதீஸ் காட்டுங்க, ஒப்பந்தம் வச்சு கேட்டா அதெல்லாம் கிடையாதுங்க. இறந்தவங்கிட்ட உதவி தேடலாம், தேடக்கூடாதுன்னா உயிரோடு கொண்டு கேட்கக்கூடாது. அவன் சொல்லுங்க, தத்துவம் பாருங்க. ஏன் உயிரோடு கொண்டு கேட்கறீங்க? நாம தெளிவா சொன்னோம், இறந்தவன் செய்ய இருக்க மாட்டான், விளங்க மாட்டான், கேட்டா கிடைக்காது. உயிரோடு இருக்கவன் போய் கேட்டா 10,000 ரூபாய் கேட்டா பாக்கெட்ல கையை விட்டு எடுக்கிறது தெரியும், நம்ம பார்ப்போம், அவன் தரும்போது வாங்கிக்குவோம், நாம எடுத்து வச்சுக்குவோம். இது மாதிரி செத்து போனவர் செஞ்சால் வாங்கிக்கீங்க, உதவி செஞ்சா ஏத்துக்கீங்கன்னு சொல்றோம். இதே பக்கத்துல கீழப்பதற்கா இருக்குது, கையக்காடு பக்கத்துல, அங்க போய் கேளுங்க, 10,000 ரூபாய் பணம் வேணும்னு. டக்குனு அப்படி கையத்துக்கு தந்துச்சுன்னா தந்தாங்கன்னா வாங்கிக்கிங்க, இல்லாட்டி பேசாம திரும்பி வந்துருங்க. அப்படி கேட்க கூடாது, வாங்கிக்கிங்க. அப்படின்னா அது சொல்றாங்க, இல்லைங்க நீங்கெல்லாம் அதிகபூர்வமா பேசுறீங்க, குரானிஸ்ல ஆதாரத்தை காட்டுறாங்க. குரானிஸ்ல இருந்து ஆதாரம் காட்ட வேண்டிய பொறுப்பு அவங்ககிட்ட இருக்குது. செவியேற்க மாட்டார்கள் தெளிவா நிரூபிச்சாச்சு. செவியேற்பார்கள், எங்கிருந்தாலும் செவியேற்பார்கள், எந்த மொழியிலும் செவியேற்பார்கள் சொன்னீங்கல்ல, ஆதாரத்தை காட்டுங்கன்னு கேட்டோம், வரல. ஆதாரம் இல்லாத இந்த விஷயத்துல அவங்க எவ்வளவு உறுதியா இருக்காங்க தெரியுமா? இருந்தவங்கள்ட்ட துவா செய்யலாம், உதவி கேட்கலாம் சொல்லிட்டு ஆதாரம் இல்லாத இந்த விஷயத்துல உறுதியா இருக்கிறவங்க 8 கேள்விகளை கேட்டோம் சொன்னார்ல, அவர் அந்த விஷயத்துல உறுதியா இல்லை. அல்லாஹ் நம்ம விஷயத்துல உறுதியா இல்லை. இஸ்லாத்தை விட்டு நான் பல மைல் தூரம் இருக்கிறேன்னு தெளிவா சொன்னார். எப்படி? மக்களே, எங்கிருந்து அழைத்தாலும், எப்படி அழைத்தாலும், ஒரே நேரத்தில் அழைத்தாலும், மறைமுகம் அழைத்தாலும், உள்ளத்தால் அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும் அதை கேட்டு பதிலளிக்க மாட்டேன் அல்லாஹ்விற்கு சொன்னீங்களே, என்ன ஆதாரம்? இந்த ஆற்றல் அல்லாஹ்வுக்கு தான் இருக்குன்னு அவங்க தரப்பு சொன்னார். அவருக்கு மைக்கு பிடிக்க இவர் சொல்றார், அல்லாஹ்வுக்கு இல்ல. அல்லாஹ்வுக்கு என்ன ஆதாரம் நம்ம கேட்கிறார். ஆதாரமா உங்களுக்கு முன்னாடி அவர் சொன்னார், அவர்கிட்ட கேட்டுக்குங்க சொல்லணும். அதுக்கு மக்களே, கடைசி வரைக்கும் சொல்றேன், மீண்டும் அதே கேள்வி கேட்கிறேன். அல்லாஹ்வுக்கு இந்த ஆற்றல் இருக்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ்வுக்கு மட்டும் இந்த ஆற்றல் இருக்கிறது என்ன ஆதாரம்? கடைசி வரைக்கும் சொன்னோம். உங்க பக்கத்துல சொல்ல கேட்டுக்கீங்க, அவங்கள பதில் சொன்னாங்க. எங்க கொண்டு விட்டாங்க தெரியுமா? இஸ்லாத்தை விட்டு வெளியே கொண்டு விட்டு சொல்றாங்க, அல்லாஹ் கேட்கறதுக்கு ஆதாரம் கிடையாதுப்பா, இறந்தவன கேட்கும், ஆதாரம் கேட்காது. அதெல்லாம் ஆதாரம் கேட்கக்கூடாது, நம்பிக்கை. அல்லாஹ் கேட்குமா? அதுக்கு ஆதாரம் இல்லப்பா. இவர்கள் இஸ்லாத்தை விட்டு எவ்வளவு தூரமா நின்னாங்கன்னு பாருங்க. வேற என்ன? இதோட மட்டும் நின்னார் அவரு. 8 கேள்வி கேட்டாங்க அவரு. மக்களே, இதோ குர்ஆன் இது அல்லாஹ்விடமிருந்து வந்துதான் என்று என்ன ஆதாரம்? அல்லாஹ் தெளிவா சொன்னா இது அல்லாஹ்விடம் வந்துச்சு. இது அல்லாஹ்விடம் வந்துச்சு நம்பணுமா? ஒரு சவால். இதே மாதிரி ஒரு சூறாவை கொண்டு வா, உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வா, சரியா? அப்படின்னு அல்லாஹ் சவால் வச்சான். சூரத்தின் முதலியே வதவும் சோதாவுக்கு மின்தோடில்ல அல்லாஹ் விட்டு உலகத்துல எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த குர்ஆன் மாதிரி ஒரு சூறா ஒன்று கொண்டு வா.
அப்படின்னு கேட்டான். அன்னைக்கு வச்ச சவால் இன்னைக்கு வரைக்கும் இல்ல, கியாமத் நாள் வரைக்கும் முறியடிக்கப்படாமல் இருக்கிறது, முறியடிக்கப்படாது. அதுதான் அல்லாஹ்வுடைய வேதங்களுக்கு சான்று. அப்ப கேட்கிறார், மக்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதுக்கு என்ன ஆதாரம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு அல்லாஹ் தெளிவா சொல்லியிருக்கிறார். குர்ஆன் தெளிவா டிக்ளேர் ஆயிடுச்சு. அல்லாஹ் தெளிவா சொல்லியிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தூதுத்துவத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு சில சான்றுகளை ஒப்படைச்சிருக்காங்க. இதோட என்ன ஆதாரம் வேணும்? எதுல ஆதாரம் இல்லை தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர் என்பதற்கு ஆதாரம் இல்லை. சுன்னத் ஜமாத்துகளுக்கு, சுன்னத் ஜமாத் மௌலவிகளுக்கு இந்த குர்ஆன் தான் அல்லாஹ்வுடைய வேதம் என்பதற்கு ஆதாரம் தெரியல. ஆதாரம் என்னன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் தான் எல்லாத்தையும் சரியாக ஆற்றல் உள்ளவங்களுக்கு ஆதாரம் தெரியல. முடிஞ்சதா? செத்து போனோட்டு கேட்கலாம். உயிரோடு ஐயா கையுமா இருக்கிற ரப்பிட்ட கேட்கக்கூடாது கொள்கையை தெளிவாக நிரூபிச்சாங்க. நாம அல்லாட்ட கேளுங்க, ரப்பிட்ட கேளுங்கிற கொள்கையை குர்ஆனுடைய ஆயத்து மூலமா நிரூபிச்சோம். மிக தெளிவா உடச்சு காட்டணும். அங்கேயும் நாளை போச்சு. அடுத்து என்ன? மதுகப் சாஸ்திர பிடிக்கிறேன். மதுகப்புல ஆபாசமான குப்பைகளை அடுக்கணும். நீங்க அடுக்கி கொண்டிருக்கிறத, அடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறத டிவியில பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. சில வாசகங்கள்லாம் டிவியில சொல்ல முடியாதனால கீழே வந்து வாசகர்கள் மன்னிச்சுங்கன்னு சொல்லியிருக்கோம். அந்த அளவுக்கு அவ்வளவு படுமோசமா ஆபாசம் இருக்குது மதுகப்புல. அதை ஒரு கிறிஸ்தவ மனு சொல்லிக்கிறேன். என்ன? அல்லாஹ் தஆலா துனியாவுல 104 வேதத்தை இறக்குனாராம். அதுல இந்த 104 வேதம் என்பது டோட்டல் குர்ஆன்ல உள்ளடக்கப்பட்டுச்சு. சரி, குர்ஆன்ல எல்லா கருத்துக்களுக்கும் அர்த்தம். மதுகபுகள் ஞானத்து தாலிபின்கிறதுல இந்த ஷாஃபி மதுகபுகள் ஆதரிக்கக்கூடிய மதரசாவில் படிக்க வைக்கப்படுகிற இந்த அயானத்து தாலிபின்கிற அந்த புத்தகத்துல மதுகப் கிதாப்ல முதல்ல ஒரு 4வது பக்கத்துல வருது. இந்த மாதிரி எல்லா வேதங்களும் குர்ஆன்ல உள்ளடக்கப்பட்டிருக்கு. குர்ஆன் என்பது சூரத்துல் ஃபாத்திஹால உள்ளடக்கப்பட்டிருக்கு. அது உம்முல் கிதாப் சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா என்பது குர்ஆனுடைய திருமறையின் தோற்று சொல்லிட்டு போயிடலாம். இது பரவாயில்ல. இந்த சூரத்துல் ஃபாத்திஹா என்பது பிஸ்மில்லாஹ் உள்ளடக்கப்பட்டிருக்கு. பஸ்மலா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்னால் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியது போல அப்படின்னாங்க. சரி, அது அதனால ஸ்டார்ட் ஆகுது. அதுக்காக கூட சொன்னாலும் கூட, ஒரு பாடத்துக்கு வைத்தாலும் கூட பிஸ்மில்லாஹ் என்பது பேவல் உள்ளடக்கம். ஒருத்தர் எதை செய்தாலும் பிஸ்மில்லாஹ் சொல்ல வேண்டியது இல்ல. சாப்பிடும்போது பே, குடிக்கும்போது பே, எந்திரிக்கும்போது பே, அல்லாஹ் பே, இது போதும். இதாவது நிப்பாட்டினாங்களா? இந்த மகானி பாயா பின்னுத்தத்தியா, இந்த தேவனுடைய உள்ளர்த்தம் உள்ளடக்கம் இல்லையுமா புள்ளியில் இருக்கிறது. இன்னைக்கு கொஞ்சம் விட்டா புள்ளிராஜாத்துக்கு சொல்லிடுவாங்க போல இருக்கு சொன்னோம். அங்கே சொன்னோம். இன்னைக்கு கொஞ்சம் விட்டுருந்தா இந்த இமாம் அப்படி சொல்லிடுவாங்க போல. அப்படி சொன்னதாக மதுகப் கிதாப் எழுதுவாங்களா இருக்குது. இதுக்கெல்லாம் எந்த குர்ஆன்ல இருந்து எந்த ஹதீஸ்ல இருந்து ஆதாரத்தை காட்டுங்க கேட்டோம். பதில் வரல. அப்ப சொன்னாங்க புள்ளியில இருக்குது. கேட்கறீங்களா? ஆதாரம் கேட்கறீங்களா? சீட் தான் இருக்குது. இதுல ஒரு 1000 கிதாப் இருக்குன்னு நான் சொல்றேன். நம்புவீங்களா இல்லையா? ஆமா நம்புவோம். ஏன் நம்புறோம்? பதில் சொல்றாங்க பாருங்க. நம்புவீங்களா இல்லையா? ஆமா நம்புறோம். ஏன் நம்புறோம்? இந்த சீடிய போட்டு காட்ட வேண்டிய விதத்துல காட்டலாம். கம்ப்யூட்டர்ல போட்டு காட்டினா அந்த சீடியில் இருக்கிற கிதாபுகள் எல்லாம் தெரியும். இந்த புள்ளியில எல்லாமே உள்ளடக்கம் சொன்னீங்கல்ல, அந்த புள்ளியை எதுல போய் போட்டு காட்ட போறீங்கன்னு கேட்டோம். பதில காணும். அவங்க திட்டத்தோட வந்தாங்க. எதுக்கெல்லாம் பதில உழப்பு தெரியுதோ அது பேசிடுவோம். எதுக்கு பதில் தெரியல ஒரே டிக்கெட் வச்சிருவோம். கிதாபை திறந்து வாசி காட்டுங்க. இருக்கிறதெல்லாம் அடுக்கிற குப்பைகளுக்கெல்லாம், ஆபாச செய்திகளுக்கெல்லாம் மதுகபுல் இருக்கிறது ஆபாசம், அலங்கோலம், குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றம் என்ற அந்த நாட்டம் எடுக்கப்பட்ட குப்பைகளை எல்லாம் அந்த உலமாக்கள் முன்னே நிரூபிக்கும் பொழுது, சமர்ப்பிக்கும் பொழுது அவங்க கேட்டாங்க, இத்தனையும் கிதாபை எடுத்து காட்டுங்க. அரபியில வாசி காட்டுங்க. எல்லாருக்கும் வாசிங்க. அரபியில வாசி கேட்டாச்சு. கிதாபை கொடுங்க. கிதாபை கொடுத்து வாசி காட்டுங்க. எங்க ஒப்பந்தம் இருக்குது? அரபியில வாசி காட்டுறதுக்கு ஒப்பந்தம் இல்லை. இருந்தாலும் வாசி காட்டணும். இருக்கா இல்லையா? இல்லைன்னு சொல்லுங்க. இது மதுகபுல் இருக்கிறாங்க, ஒத்துக்கிறாங்க. அதுல முன்ன விளக்கமா இருக்குது. வாசி காட்டுங்க. வாசி காட்டியாச்சு. அதுல வாசி ஜெராக்ஸ்ல வாசிங்க, கிதாப் வாசி காட்டுங்க. இந்த மாதிரி இவங்க நேரத்தை கடத்துவாங்க சொல்லிதான் மொத்தமா எல்லா கிதாப் வச்சுட்டு ஆயுள் சாக்கள் கஞ்சா அடிக்கலாம் ஒரு கருத்து சொன்னீங்கல்ல, அந்த கருத்துக்கு கிதாப் கேட்டீங்கல்ல, கிதாப் வந்தாச்சு. வேற எதுக்கெல்லாம் கிதாப் வேணுமோ கேளுங்க, தரணும். கேட்டாங்க. கிதாப் உள்ள வச்சாச்சு. திருப்பி அனுப்பாத்தாங்க. அதே இடத்துல வச்சு அதையும் பெரிய வீடியோ பிடிச்சிருக்கு. கிதாபுல அடுக்கி கொடுத்தாச்சு. பதில் சொன்னாங்களா? சொல்லுங்க. ஆனா ஒண்ணு தெளிவாயிடுச்சு. சுன்னத் ஜமாத்துக்கு வந்த மக்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஏதோ விவாதங்கள் வந்ததுனால கிதாபை வாசி காட்டுன்னு உழப்பியாச்சு. அவங்க கேட்ட இந்த 45 கேள்விக்கு என்னைக்கு பதில் என்னைக்கு சொல்லுவீங்க? இல்ல 8 கேள்விகள் கேட்ட ஒரு பேர் சொல்றாரு, மக்களே
அவர்கள் நிறைய கேள்விகள் கேட்டாங்க மதுவை பத்தி. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எங்கு வேண்டுமானாலும் நிரூபிக்க தயார் அப்படின்னாரு. தயார் தானே? இப்ப கோயம்பல் சொல்லிட்டு இருக்காரு, எப்படி 4 தலைப்பு விவாதம் முடிஞ்சிருச்சு, 5வது தலைப்பு விவாதம் வைக்கலாம். அதிகம் வரீங்க கேட்ட 50 கேள்வி இருக்குல்ல, அவர் தயார் சவால் விட்டார்ல, ஏதாவது மேல போட்டு ஆரம்பிச்சு கஞ்சாடிக்கலாம் இருக்கிற மதுரை சட்டத்தை ஆரம்பிச்சு பேசுங்க. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. எல்லா 50 கேள்விகளுக்கும் பதில் சொல்லுங்க. கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு 5வது தலைப்புக்கு போறோம். இதான் அதுக்கடுத்து என்ன, அவங்க நம்ம இருந்து கேட்டாங்க, நீங்க ஆரம்ப காலத்துல சில விஷயத்தை சொன்னீங்க, இப்ப மாறி சொல்றீங்களேன்னு. அன்னைக்கு ஹதீசுகள் கிடைத்தது வைத்து சொன்னோம், இன்னைக்கு ஹதீசுகள் பழக்கணும் என்று தெரிகிறது, வாபஸ் பெற்றுக் கொள்றோம். தப்பு ஒத்துக்குவோம், சரி என்றால் உயிரை கொடுத்து சரி நிரூபிப்போம். அதான் கொள்கை. அவங்க கேட்டாங்க, நீங்க தப்பு அன்னைக்கு ஒரு நாள் சரின்னு சொன்னீங்க, ஒரு கருத்தை ஒரு செயலை சரின்னு சொன்னீங்க, இப்ப அதை தப்புங்கிறீங்க, இடைப்பட்ட காலத்துல வாழ்ந்த நிலை என்ன அப்படின்னு கேட்டாங்க. இதான் பாத்தில இருக்கிறவங்களுடைய பாணி. அப்படித்தான் சவுன் என்ன கேட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் சமாபாலு குருளி ஊழான்னு கேட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேட்டா, அல்லாஹ்தான் வணங்குன்னு சொல்றீங்கல்ல, இதுக்கு முன்னால் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் மௌத்தா போறான்ல, அவன் கொள்கை என்னன்னு கேட்டான், அவன் நிலை என்னன்னு கேட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தெளிவா சொன்னாங்க, இல்முஹா இன்த ரப்பி ஃபீ கிதாப், அதை பற்றிய ஞானம், அதை பற்றிய அறிவு, அதை பற்றிய விளக்கம், விஷயம் என்னுடைய ரப்பிடத்தை இருக்கிறது. அவன் மாற்றவும் மாட்டான், அதை துரோகம் செய்யவும் மாட்டான், எதையும் விட மாட்டான். அல்லாஹ் தெரிவித்தார், அதை சொல்லுவோம், அல்லாஹ் தெரியும், அதான் சொல்லுவோம். அதான் எங்க நிலை. ஆதிச ஆதரவு கருத்தை இருக்கும்போ இல்லைன்னா இல்லைன்றோம். இதான் எங்க நிலைன்னு. வேற என்ன கேட்டாங்க, 100 ரூபாய் பேசாங்க, நெஞ்சு சப்பு பழகின பழகின்னு சொல்லும்போது நம்ம மக்கள் ஒரு கருத்து இருக்காங்க, 100 ரூபாய் மேல ரூபாய் முன்னாடி 100 ரூபாய் மேல போட்டு நெஞ்சல் கணக்கு பழகினாங்க, வெள்ளசிக்கிறது பழகினாங்க, அதுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்றாங்க. இருக்கா இல்லையா மேல போட்டு பதில் சொல்லுங்க. அவங்க இந்த மாதிரி திருத்தமா பேசுற மக்கள் பலியாயிட்டு இருக்காங்க. என்னைக்காவது மேல போட்டு பதில் சொல்லுங்க எதிர்பார்க்கக்குள்ள விவாதம் சரி விடுங்க, அவங்க தரப்பு மக்களே உட்கார்றாங்க. அங்கேயே டிக்ளேர் பண்ணிடலாம். நெஞ்சில் கட்டுற அதிசயம் வந்து ஆதாரப்பூர்வமான டிக்ளேர் பண்ண பார்ப்போம். கேட்டாங்க, நெஞ்சு தட்டு கட்ட அதிசயம் பழகினோம்னாங்க. ஏன் பழகினோம்னு சொல்லுங்க. அது சிமாக்கிரம்தான் பழகினோம்னாங்க. சிமா பழகிறமாவ இருக்கிற கிட்டா வாசி காட்டி, அறிவிப்பாளர் வரிசை வாசி காட்டி தெளிவானவர். வெள்ளத்துக்கு ஏற்பட்டவர் பழகாதீங்க, அது ஆசிரியர் குறைபடாது. ஏன் பழகினோம்னாரு, அவர் இந்த மாதிரி தனித்தனிச்சு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதோட ஒரு ஆதாரமா அவர் கொஞ்சம் வந்துருக்கலாம், இல்ல நல்லவங்க வந்து அப்படியா தெளிவா நினைச்சாரு. தனித்து அறிவித்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறது, அப்ப தனித்தறிவித்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறது ஹதீஸ்களுடைய அடிப்படையே கிடையாது. பொய்யராக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஞாபகம் சுத்தி குண்டிகளாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சரியாக இருக்கிறார், தொழிலாளியா இருக்கிறார், அது எந்த குறையும் இல்லைன்னா ஏற்றுக்கலாம். நெஞ்சில தக்பீர் ஹதீஸும் வரலாசிக்கிற ஹதீஸும் ரொம்ப 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 மிக சரியான செய்தி என்று அதே விவாதம் நிரூபிச்சாச்சு. நம் தரப்பு மக்களுக்கு நிரூபிக்கிறதுக்கு தெளிவா தெரியும். உங்களுக்கு எதிர்த்தரப்பு மக்கள் டைமை இழந்து டைமை தியாகம் பண்ணி நெஞ்சில தக்பீர் கட்டுறது சகி என்று தெளிவாகி போறாங்க. அது தொப்புள் கீழே தக்பீர் கட்டுறதுக்கு ஆதாரம் விளங்காம போறாங்க. அதான் இதான் தெளிவு. அதுக்கடுத்து என்ன 4வது தலைப்பு, தர்காக்கள் கட்டலாமா? நம்முடைய நிலைப்பாடு பொதுக்கவனம் சரி, வழிமாறுடைய கவனம் சரி, தர்காக்கள் கட்டக்கூடாது, கட்டணம் எழுப்பக்கூடாது, கட்டணம் கட்டக்கூடாது, அதை சுத்தி கட்டணம் எழுப்பக்கூடாது, அதே மாதிரி பூசக்கூடாது, இந்த மாதிரி உருவக்கம்பெனிகளை நடத்தக்கூடாது. அவங்க என்ன பொதுக்கவனை கட்டக்கூடாது, வழிமாறு கவனம் கட்டலாம். இந்த சுண்ணத்துல் ஜமாத்துகள் எதை அடிப்படை குர்ஆனை நாங்க குர்ஆனை அப்படின்றாங்க. இவர்கள் எதை அடிப்படையாக வைத்தார்கள் என்று தெளிவா மக்களுக்கு புரிய வைக்கிறார்கள். இந்த கேள்வி கேட்டோம். வழிமாறுகளுடைய கவுலாக இருந்தாலும், பொது கவுலாக இருந்தாலும், யாருடைய கவுலாக இருந்தாலும் அங்கே கட்டணம் கூடாது. அல்லாஹ் ஞானத்திருக்கிறோம் என்று தெளிவான ஆதாரத்தை சஹீஹுல் புகாரி என்று சொன்னோம். லேனல்லாஹுடைய கூட யகூதிகளையும் நஸ்ரானியர்களையும் அல்லாஹ் சபிக்கிறான். சபிக்கட்டுமாக குபூர் அன்பியாஹி மசாஜிதா,
தங்கள் நபிமார்களுடைய அடக்கஸ்தலங்களை வணக்கஸ்தலங்களாக உண்டாக்கி கொண்டாங்க வருது. எனவே நபிமார்களுடைய கபரையே இப்படி ஏற்படுத்திங்களுக்கு அல்லாவுடைய வேலை கிடைக்குதுன்னா வலிமார்கள் கொடுமை சும்மாவா, கொடுக்கப்படுறா சும்மாவா, எல்லாத்துக்கும் அல்லாவுடைய வேலை கிடைக்கும் இருந்துச்சோம். அவங்க தப்பு பண்ணுது மக்களே. இத்தனை குபூர் அங்கேயாகி மசாஜ் தாங்க வருது. நாங்கள் நபிமார் கபரை பள்ளிவாசல் தான் ஆக்கிட்டாங்க வருது. அதனால தான் வேலை கிடைச்சிருக்குது. நமக்கு நம்ம பள்ளிவாசல் ஆக்கும் தர்கா பள்ளி தான் நடத்துகிறாங்க. அங்க மசாஜிகள் வந்து பார்த்து மஸ்ஜித் நடத்தி வைக்கிறாங்க. நாம சொன்னோம் மஸ்ஜித் என்பதற்கு எல்லா இடத்திலையும் பள்ளிவாசல் நடத்த வைத்தால் சில இடத்துல அங்க நடத்த வைக்க முடியாது. அது இது ஒரு இடம். என்ன யகூதிகளையும் நஸ்ரானிகளையும் அல்லாஹ் சபிக்கிறான். அவர்கள் தங்கள் நபிமார்களுடைய அடக்கஸ்தலத்தை மஸ்ஜிதுகள் ஆக்கினாங்கன்னா யூத கிறிஸ்தவர்கள் பள்ளிவாசல் கட்டினாங்க அர்த்தமா? யூத கிறிஸ்தவர்கள் அவங்களுக்கு பள்ளி இருக்கிறோ அப்படி வைக்க முடியாது. அடக்கஸ்தலத்தை வணக்கஸ்தலங்களாக உண்டாக்கிட்டாங்க அர்த்தம் தெளிவா போயிடும். இத்தனை வருஷம் படிச்சாங்க விளங்காம இருக்கீங்க, விளங்காம அடையும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சா நீங்க சொல்லுங்க. புது கப்பல கட்டக்கூடாது, வழிமாறுகள் கப்பல கட்டலாங்க ஆதாரங்கள் கேட்டோம். விவாத ஆரம்பத்தில் கடைசி வரைக்கும் ஆதாரத்தை காணும். கடைசியில சொல்றாங்க சுஃபியானுக்கு அம்மான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர்கள் சிலவாக்கு முசல்லமன் நபிசாவுடைய கவலை கொஞ்சம் உயர்ந்ததாக பார்த்தார். பார்த்தீங்களா நபி ஒரு வழிமுதான் அல்லாவே அவருடைய கவலை உயர்ந்திருந்தது, மற்றவருடைய கவலை அவங்க இல்லை. இது ஆதாரம். இந்த சுன்னத்துல் ஜமாத்தினரை சார்ந்தவர்கள் குர்ஆன் ஹதீஸை ஆதாரம் இல்லாமல் தான் வேறு இமாம்களை கருத்து, பெரியார்களை கருத்து, முன்னோர்களை கருத்தை தான் அடிப்படையாக வைத்து இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தெளிவாக நிரூபிப்பதற்கு அவர்கள் வாயிலிருந்தே அவர்கள் சுஃபியான் சமால் நபிசாவுக்கு கவலை பார்த்தாங்களா கொஞ்சம் உயர்ந்திருந்தாங்க. நாம் கேட்டோம் விவாதத்தின் ஒப்பந்தமே கேள்விகளை கேட்டால் குர்ஆன் காட்டணும், ஹதீஸ் காட்டணும். நீங்க சொல்றீங்க சுஃபியான் சமால் நபிசாவுக்கு கவலை பார்த்தாலும் நீங்க சுஃபியான் சமால் சாபியா சாபிய காலத்தை வாங்குவரா, அந்த காலத்துல வாழ்ந்து அந்த கவலை நபிசாவுக்கு அவர்களுடைய கவலை பார்த்தவரா யாரு? நபிசாவுடைய காலத்தில் பெற வந்தவர். அப்ப ஹதீஸ் ஆதாரமா கேட்டா முன்னோருடைய வழி காட்டீங்க. இது ஆதாரமா? இது தெளிவாக இருந்துச்சோம். தமிழகம் சரி, மற்ற ஊரா இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை உயர்த்தப்பட்ட எந்த கபராக இருந்தாலும் தரைமட்டமாக்காமல் விட்டுவிடாது சொன்னாங்கல்ல. அந்த கட்டளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் அந்த இடத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. இப்படித்தான் எல்லா முஸ்லிமும் விலகிக் கொள்ள வேண்டும் என்று நிரூபிக்கப்பட்டது. கபர் வழிபாடுகள் தரைமட்டமாக்கப்பட்டது. இதுதான் அந்த உதாரண விஷயம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது போல சத்தியம் என்று இந்த சத்தியவாதிகளை எல்லாம் அசத்தியவாதிகள் முகத்திலே தூக்கி எறிந்தோம். இந்த அசத்தியவாதிகளை எல்லாம் இந்த சத்தியம் தகர்த்து நொறுக்கியது. எனவே இந்த அசத்தியவாதிகளுடைய அந்த அசத்திய கொள்கை எல்லாம் அழிந்து போய்விட்டது. குல் நபியே சொல்லுங்கள், சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்து விட்டது. தெரியுமா? இன்னல் பாத்திர காணதோக்கா அசத்தியம் அழியக்கூடியதாக இருக்கிறதுன்னு சொன்னான். இதான் நடந்தது. இதான் நிலைமை. இதுதான் சத்திய முழக்கம். இந்த சத்திய முழக்கத்தின் மூலமாக உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களும் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, இந்த விவாதத்தை பார்க்கிற எல்லா முஸ்லிம்களும் பார்த்துக் கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் தெளிவாக விளங்கிக் கொண்டார்கள். பொய்யர்களுடைய முகத்தில் கீழ்ந்து விட்டது. தௌஹீத்வாதிகள் ஜெயித்தார்கள் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். தௌஹீத் ஜமாத் ஜெயித்தது என்று சொல்ல மாட்டோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வெற்றி கொடி நாட்டில் என்று சொல்ல மாட்டோம். என்ன? அல்லாஹ்வுடைய கலாம் ஜெயித்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஜெயித்தது. அவ்வளவுதான். ஹக்கு ஜெயித்தது, பாத்தில் இருந்துச்சு. வெற்றி வெற்றினாங்கல்ல, அதுக்கு சொல்லிக்கிறாங்க. அது முடிச்சத வெற்றிங்கிறாங்களே, அதெல்லாம் டிவியில் ஒண்ணு இருக்காங்களே, என்னங்க நீங்க மகிழா இருந்தாங்க. சில பேர் உடம்புட்டீங்களே யாரு? சில பேர் யாரு? தௌஹீத் ஜமாத் இல்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சந்தர்ப்பவாதத்தில் போனவங்க, சமரச குழுக்கள் போனவங்க என்னங்க அவங்க வெற்றி போட்டு கேட்கிறாங்க. நீங்க விவாதத்தை முதல்ல பார்த்துட்டு யார் வெற்றி தெரிவிக்கிறதுக்கு நான் சரி, வெற்றி போறாங்க. குடும்பத்துக்கு சரியா தெரியல. இது என்ன அப்படின்னா, இது சாதாரண ஒரு முஸ்லீம் தெரியும், சாதாரண தெரியும். ஒருத்தர் நீங்க பிடிக்கிட்டு வரோம், பிடிக்கிறாங்க, என்ன சொல்லுவாங்க, சொல்றாங்க. இப்ப அவங்க யோசிக்கணும். என்ன யோசிப்பான்? நம்ம பிடிச்சாலும் முடிஞ்சிருக்கும், திருடர்கள் சொல்லிட்டாங்க. இப்ப தான் தப்பிக்கிறதா இன்னொருத்தர திருடன் ஆக்கணும். திருடனுக்கு வரும் தப்பிக்கிறதுக்கு. அது மாதிரி ஜெயிச்சா விவாதம் முடிஞ்சிருச்சா எல்லாம் கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பாதிகளா இத்தனை வருஷமா சுமச்சமான்னு சொல்லி ஏமாந்த மக்களை நாம விவாதத்துக்கு விட்டா போகாம இருந்தது காரணமே, போனா இருக்கிற முகத்தில் கிழிச்சு போயிருந்தா நீங்க விவாதம்
என்று கேட்டால் என்ன பதில் சொல்றதுங்கிறதுக்காக முன்கூட்டியே வெற்றி வெற்றி வெற்றிட்டாங்க. அதான் என்ன இந்த மாதிரி வெற்றி சொன்னாங்கல்ல, அதற்கு என்ன பாருங்க, இது என்னப்பா இப்படி எல்லாம் வாழ்த்து கேள்விக்கிறாங்க, இப்படி அள்ளி போட்டாங்க, ஒரு பதிலும் சொல்ல முடியாம போயிடுச்சேப்பா என்று கேட்டால் அதுக்கு ஒரு மறுப்பா சொல்றாங்க. நாங்கள் அவங்க எல்லாம் சிறுமியா இருந்தாங்க, எல்லாம் வயசானவர்கள், தேர்ச்சி பெற்றவர்கள், கல்வியில முதிர்ச்சி பெற்றவர்கள், முதிர்ச்சி பெற்றவர்கள் எல்லாம் உலமாக்களை கொண்டு வாழ்ந்துட்டார்கள். ஏன்னா வயசுக்கு கம்மியில இளம் உலமாக்களை பேசும்போது ஓரளவுக்கு பேசிருக்காங்க, பரவாயில்ல இளம் உலமாக்களுக்கு பேசுறாங்க இன்று மக்கள் சந்தோஷப்படுவாங்க. அதுக்கு இளம் உலமாவா விவாதத்தை பார்த்து தெரியும். யார் இளம் உலமா? தௌஹீத் ஜமாத்துல நாம கலந்துக்கிட்டோம், தக்கீர் அல்தாபி இருக்கிறார், அவர் முதிர்ச்சி பெற்ற வயசானவர், அவரு இனி கல்யாணமே ஆகுவாரு. அணிக்கலைவர் நம்ம, அவங்க அணிக்கலைவர் யார்? வெள்ள வெளியே இருக்க முடிய சாயம் பிடிக்கிறவங்க காலத்து இளம் மூலமாகிறார், நெஞ்சிலமித்து உட்கார்றவங்க இருக்கிற கேள்விக்கு பதில் சொல்ல உட்கார்றார். அவங்க தலைப்புல இன்னொருத்தர் இருக்கிறார், அது வயசுக்கு இளம் மூலமா மக்களே எல்லாம் கூட்டுவாங்க. இளம் மூலமா இளம் மூலமாக்களை வைத்து பாருங்க தெரியும், அதே தெரியும். இதுதான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். இவங்க யார் தெரியுமா? மனிதர்கள் 4 வகை. இந்த சில பேர் சரிபடாம இருக்கிறாங்க, பேசுறாங்க. மக்களே ஒரு ஆக்சிடென்ட் அடிவாங்கி போயிட்டாங்களா, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாடம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பேசுறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு வகையான ஒரு இலக்கணம் சொல்லி முடிச்சுக்கிறேன். இவங்கள யார் தெரியுமா? தமிழகத்துல தாய் கல்வி என்ற வாக்கியாத்தும் கூட இந்த மதுகவை உண்மைப்படுத்த தகுதிக்கு காரணம் அது அசத்தியம் என்பதற்காக. வாக்கியாத்து மட்டும் அல்ல, இந்த உலக நாடுகளில் பேமஸா இருக்கிற உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற தேவபந்து மதரசாவா இருந்தாலும் சரி, எந்த மதரசாவா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு பயந்தவன் குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக வைப்பானே தவிர மௌலிது, தரிகா, பையத்து, பீரு, முறிது எதையும் அடிப்படையாக வைக்க மாட்டான், எதையும் பின்பற்ற மாட்டான், கொள்கை பேச மாட்டான். தர்காங்கிற கற்சிலைகளை வழங்கக்கூடிய அந்த இந்துக்களோடு ஒப்பிட்டு அவர்களுக்கு சமமாக கபர்களை வழங்கக்கூடிய ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே போல குர்ஆனை விட்டு மதிப்பு பின்பற்ற மாட்டான். அல்லாஹ் பயந்தவன் ஃப்ராட் இருக்கலாம், அவனும் விவாதத்தில் வந்தால் சத்தியத்தோடு மோதப்படுது, அந்த அசத்தியவாதிகள் மூலம் கிழிந்தோடும் முகத்தில் கொண்டிருக்கும். ஆனால் பொதுவாக ஒரு இலக்கணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த இலக்கணத்திற்கு ஒப்பிடப்பட்டவர்கள் இவர்கள். என்ன விளக்கணம்? மனுஷர்கள் 4 வகை. சில பேர் அறிவாளியா இருப்பான், தன் அறிவாளி வெளியே காட்டிக்க மாட்டான். சில பேர் அறிவாளியா இருப்பான், அறிவாளி சொல்லிக்கும் செய்வான். சில பேர் முட்டாளா இருப்பான், வெளியே முட்டாளை காட்டிக்க மாட்டான். இந்த 3 பேருக்குதான் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. சில பேர் முட்டாளா இருப்பான், வெளியே அறிவாளி இருப்பான், அவங்களால வர பிரச்சனை தெரியவில்லை. அது இல்ல, முட்டாள்தனமான வாதங்களை அடிப்படையாக வச்சு தன்னை அறிவாளி நிரூபிக்க முன்வந்தவர்களெல்லாம் கோயபல்சுகள் நிரூபிச்சார். பொய்ய மீண்டும் என்று சொன்னாலும் அது உண்மை என்ற தத்துவம் தான் கோயபல்ஸ் தத்துவம். அந்த தத்துவம் பொய் என்பதை நிரூபித்து பொய்யனுடைய முகத்தினை கிழித்தாய்த்து தெளிவான முறையில் இந்த கலியக்கால இந்த சத்திய முழக்கம் நடந்திருக்கிறது. அங்கே சத்தியம் வெற்றி கொடியை நாட்டி இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும். உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கிக் கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதற்கு 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளில் நடுநிலைமை, விமர்சனங்களில் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வுக் கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமலைக்கா ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். அல்லாஹ்